வணக்கம். ஆதிசங்கர ஜெயந்தியான இன்னைக்கு என்னுடைய சேனல் ஆரம்பித்து 5 வருஷம் பூர்த்தி ஆகிறது. என்னுடைய ஆதரவாளர்களுக்கு என்னுடைய பெருத்த நன்றி. இந்த ஸ்லோகம் மேலே என்ன சொல்கிறதுன்னா, ஆதிசங்கரர் 4 வேதங்களையும் தனது 8 வயதுக்குள்ளே கற்று தேர்ந்தானாம். 12 வயதுக்குள்ளே எல்லா சாஸ்திரங்களையும் படித்து விட்டார். 16ல் இவரே அவற்றுக்கு உரை எழுத ஆரம்பித்தார், பாஷ்யம். அது தவிர பிரம்மசூத்திரம், சங்கர பாஷ்யம், அதெல்லாம். அதுக்கப்புறம் தனது 32 வயதுக்குள்ள பாரதத்தை நிறையாதர வலம் வந்து பிறகு எங்கிருந்து வந்தாரோ அதே சிவனோடு சேர்ந்து ஐக்கியமாயிட்டார் அப்படின்னு சொல்கிறது. முதல்ல அவர் பிறக்கும்போது அவருக்கு அளிக்கப்பட்ட வயசு 8 தானாம். அதுக்கப்புறம் முதலே அவருடைய காலை பிடித்து சந்நியாசாசிரமம் ஏற்ற போது 16 ஆயிற்று. அதுக்கப்புறம் வியாச பகவான் மாறு வேஷத்தில் அவருடைய பாஷ்யத்தை தானும் அனுபவித்த போது அவருக்கு 32 வயசை அழித்து விட்டு போனார். அந்த 32 வயசுக்குள்ளே அவர் பாரதத்தோட 4 முறைகளிலும் 4 மட்டங்களை நிறுவினார். தெற்கில் ஸ்ருங்கேரி சாரதா பீட்டம், துங்காரிவருடைய கரையில் அமைந்தது. இங்கே சுரேஸ்வராச்சாரியார் அப்படிங்கிற தன்னுடைய சீடரை வைத்து அதை நிறுவினார். அது யஜுர்வேதத்தை முதன்மையாக கொண்டது. அப்புறம் துவாரகா சாரதா பீட்டம், அது குஜராத்தில் துவாரகாவில். இது சாமவேதத்தோட தொடர்பு கொண்டது. இதை பத்மபாதாச்சாரியார் அப்படிங்கிற தன்னுடைய சீடரை வைத்து அந்த மட்டத்தை நிறுவினார். 3வது ஒடிசாவில் கோவர்தன மட்டம், பூரியில் ரிக்வேதத்தை முதன்மையாக கொண்ட இந்த மட்டத்தை நிறுவினவர் அவருடைய சீடர் ஹஸ்தாமலகாச்சாரியர். 4வது வடக்கில் ஜோதிர்மட், இப்போ ஜோஷி மட்டில் இருக்குது, பத்ரிநாத் கிட்ட, கர்வால் ரீஜனில். அதை தன்னுடைய சீடரான தோட்டக்காச்சாரியாரை வச்சு அதை நிறுவினார். காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமகோட்டி பீட்டம் மட்டும்தான் ஆதிசங்கரரை நிறுவினதாக நான் தெய்வத்தின் குரலில் படித்தேன். அவரே நிறுவி அந்த இடத்துலையே அவர் காமாட்சியுடன் ஐக்கியமானார். அவர் சித்தி அடைந்த இடம் 2-3 இடம் சொல்லப்படுகிறது. ஆனால் மகா பெரியவாளுடைய அருளறைப்படி அவர் காஞ்சிபுரத்தில் சித்தி அடைந்தது. அதனால தான் அந்த இடத்துல அவருக்கு ஒரு விக்கிரகமும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 மட்டங்களும் அத்வைத வேதாந்த ஃபிலாசபியை பாரதம் முழுக்க பரவி உலகம் முழுக்கவே பரப்பியிருக்கிறது. இப்படி சிவனனுடைய அவதாரமாக அவதரித்த ஆதிசங்கரர் சித்த சுத்தி அடைவதற்கு முதலில் பக்தி மிகவும் முக்கியம் அப்படிங்கிறத உலகத்தில் பரப்பினார். இவர் சிவன், விஷ்ணு, சக்தி, முருகன் முதலிய பல கடவுளர்கள் மேலே நிறைய ஸ்லோகங்களை ஏற்றியிருக்கிறார். அவர் கைலாசத்திலிருந்து சௌந்தரிய லகரி ஏடுகளை பெற்று வரும்போது நந்திகேஸ்வரர், ஐயோ இவ்வளோ ரொம்ப மந்திர சாஸ்திரமான இது உலகத்தில் பரவக்கூடாது அப்படின்னு அவர் கையிலேருந்து பிடுங்கிட்டாராம். அப்போது முதல் 41 ஸ்லோகம் மட்டும்தான் அந்த சுவடியிலேருந்து தான். மீதி 59 அவன் நந்திகேஸ்வரர் கையில் போயிட்டான். அப்போ அம்பாள் சரியாக சொன்னாலாம், நீ அந்த மீதி 59ஐயும் எழுது, உன்னுடைய வாயால் என்னுடைய பெருமையை கேட்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அப்படி உருவானது தான் சௌந்தரிய லகரி. முதல் 41 ஒரிஜினலாக கைலாயத்திலேருந்து கொண்டு வந்தது. அப்புறம் இருக்கிற 59 ஆதிசங்கரால் இயற்றப்பட்டது. அம்பாளுடைய வர்ணனை அது ஸ்ரீவித்யா மந்திரமாகவே கருதப்படுகிறது. பகவத்கீதை, விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா திருஷதி, அப்புறம் பிரகதாரண்ய உபனிஷத், தைத்திரிய உபனிஷத், இப்படி எத்தனையோ பாஷ்யங்கள் அவர் இயற்றியிருக்கிறார். கணேச பஞ்சரத்னம், கணேச புஜங்கம், சுப்பிரமணிய புஜங்கம், சிவபுஜங்கம், தேவி புஜங்கம், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இப்படிப்பட்ட மகா புருஷர்கள் அவதரித்த நாட்டில் நாமும் பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சாலே பெருமையாக இருக்குது. அந்த நாளில் மகா பெரியவாளுடைய உள் தூண்டுதலால் ஆரம்பிக்கப்பட்ட என்னுடைய சேனலை நினைத்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.